கடந்த சில வாரங்களாக முதலிடத்தை ஆக்கிரமித்துக் கொண்ட 17வது மக்களவைத் தேர்தல் செய்தி இந்த முறை 2வது இடத்திற்கு தள்ளப்பட்டுவிட்டது. காரணம், விண்வெளி ஆராய்ச்சியில் முன்னணியில் இருக்கும் 3 வல்லரசு நாடுகளில் இந்தியாவும் இடம் பெற்றதுதான். பிரதமர் மோடி, ராகுல் காந்தி பிரச்சாரம், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம், காங்கிரஸ் கட்சியின் ஏழைகள் வருவாய் திட்டம், தமிழ்நாட்டில் களத்தில் இருப்போர் இறுதிப்பட்டியல், இன்னும் பல முக்கிய நிகழ்வுகளுடன் வருகிறது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி. விண்வெளி ஆராய்ச்சியில் ஆண்டுக்கு ஆண்டு முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கும் இந்தியா இந்த வாரத்தில் மிக அற்புதமான ஒரு சாதனை படைத்தது. ஏசாட் எனப்படும் செயற்கைக்கோளை தாக்கி அழிக்கும் ஏவுகணை குறைவான சுற்றுப்பாதையில், அதாவது பூமியிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் வலம் வந்து கொண்டிருந்த செயற்கைக்கோள் ஒன்றை 3 நிமிடத்தில் துல்லியமாக தாக்கி சாதனை படைத்தது. இந்த சாதனையை நாட்டு மக்களுக்கு முதலில் தொலைக்காட்சியில் அறிவித்தவர் பிரதமர் நரேந்திர மோடிதான். இந்த விண்வெளி ஆற்றல் கொண்ட அமெரிக்கா, ரஷ்யா, சீனா நாடுகளுடன் 4வது நாடாக இதன் மூலம் இந்தியா உருவெடுத்துள்ளது. இதைவிட மிகப்பெரிய பெருமை இந்தியர்களுக்கு வேறு எதுவும் இருக்க முடியாது என்று பிரதமர் குறிப்பிட்டார். மிஷன் சக்தி என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த சாதனையை படைத்த அனைத்து விஞ்ஞானிகளுக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக கூறிய பிரதமர், இதுகுறித்து நாடு பெருமிதம் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். சாதனையை வியந்துரைத்ததுடன் பிரதமர் நிறுத்திக் கொள்ளவில்லை. இந்த சாதனை எந்த நாட்டுக்கும் எதிரானது அல்ல என்பதையும் விளக்கினார். யாரையும் அச்சுறுத்தும் நோக்கம் இந்தியாவுக்கு இல்லை. அபரிமிதமாக வளர்ந்து வரும் நாட்டை பாதுகாக்கும் முயற்சியே இது. விண்வெளியில் ஆயுத போட்டியை இந்தியா எப்போதும் எதிர்த்து வருகிறது. இந்த நிலையிலிருந்து இந்தியா ஒருபோதும் மாறாது. மேலும் இதன் மூலம் சர்வதேச சட்டம் மற்றும் உடன்படிக்கைகள் மீறப்படவில்லை என்று உறுதியளித்தார். வலுவான இந்தியாவால் மட்டுமே பிராந்தியத்தின் அமைதிக்கு மட்டுமல்லாமல் உலக அமைதிக்கும் உத்தரவாதம் அளிக்க முடியும் என்று கூறிய அவர், அமைதி மட்டுமே தங்கள் நோக்கம் என்றும் போருக்கு தயாராவது அல்ல என்றும் தெரிவித்தார். एंटी सैटेलाइट एसैट मिसाइल द्वारा मार गिराया गया है। सिर्फ 3 मिनट में सफलतापूर्वक यह ऑपरेशन पूरा किया गया है। मिशन शक्ति यह अत्यंत कठिन ऑपरेशन था. இந்த சாதனையை தலைவர்கள் வரவேற்றார்கள். விண்வெளித்துறையில் இந்தியாவின் ஆளுமை பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டு மிஷன் சக்தி திட்டத்தில் ஈடுபட்டுள்ள விஞ்ஞானிகளுக்கு பிஜேபி தலைவர் அமித்ஷா வாழ்த்து தெரிவித்தார். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, பொருளாதார ரீதியாக மட்டுமின்றி விஞ்ஞான ரீதியாகவும் முதலிடத்தில் இந்தியா திகழ்கிறது என்று தெரிவித்தார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, இராணுவ ஆராய்ச்சி நிறுவனமான DRDO விஞ்ஞானிகளின் இந்த அரிய சாதனைக்கு பாராட்டு தெரிவிப்பதாக கூறியிருந்தார். இஸ்ரோ அமைப்பின் முன்னாள் தலைவர் கஸ்தூரி ரங்கன், இந்த சாதனையின் மூலம் இந்தியா சர்வதேச அளவில் விண்ணில் ஆதிக்கம் செலுத்தும் திறன் பெற்ற நாடாக மாறியுள்ளது என்று கூறியுள்ளார். இந்தியா 17வது நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கவிருக்கும் சமயத்தில் இந்த அறிவிப்பை வெளியிட்டது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறிய செயல் என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. 17வது நாடாளுமன்ற தேர்தல் தேதி நெருங்க நாடு முழுவதும் அரசியல் கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தை முறைப்படி பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தது இந்த வாரத்தில்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேசத்தின் மீரட் நகரில் மறைந்த முன்னாள் பிரதமர் சரண் சிங்கின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பின் பிரச்சாரத்தை தொடங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி. ஏசாட் எனப்படும் செயற்கைக்கோளை தாக்கி அழிக்கும் ஏவுகணையை இந்திய விஞ்ஞானிகள் பரிசோதித்ததை அவர் அரசின் சாதனையாக எடுத்துரைத்தார். பூமியிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த செயற்கைக்கோள் ஒன்றை 3 நிமிடங்களில் துல்லியமாக தாக்கி நமது ஏவுகணை படைத்த சாதனை ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமிதம் அளிக்கும் விஷயமாகும் என்றும் கூறினார். நாட்டின் பாதுகாப்பே அவரது பிரச்சாரத்தில் முக்கிய இடம் பெற்றது. நிலம், ஆகாயம், விண்வெளி என அனைத்து தளங்களிலும் துல்லிய தாக்குதலை மத்திய அரசு வெற்றிகரமாக நடத்தியுள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். வெறும் வாய்ச்சொல் மூலம் அல்லாமல் செயல் வீரர்களாக தமது அரசு செயல்படுகிறது என்றும், அனைவருக்குமான அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சியே தமது அரசின் கொள்கை என்றும், அதனை முழுமையாக நிறைவேற்றுவதாகவும் அவர் கூறினார். தமது அரசு நாட்டின் வளர்ச்சியில் அக்கறை செலுத்தும் போது எதிர்க்கட்சிகள் கொள்கை இல்லாத கூடாரமாக உள்ளன என்றும் தாக்கினார். அனைத்து மக்களுக்கும் இலவச சுகாதார சேவை, ஏழைகளுக்கு வங்கி கணக்கு, விவசாயிகளின் வருவாயை உயர்த்தியது ஆகியவை தமது அரசின் சாதனைக்கு எடுத்துக்காட்டு என்றார் பிரதமர். யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை நாட்டு மக்கள் தீர்மானித்து விட்டதாகவும் அவர் தெரிவித்தார்.
ஆளும் பிஜேபி தரப்பில் பிரதமர் நரேந்திர மோடி நட்சத்திர பேச்சாளராக வலம் வந்து கொண்டிருக்கும் போது தேசிய அளவில் எதிர்க்கட்சி அணியை அமைத்துள்ள காங்கிரஸ் கட்சி சார்பில் அதன் நட்சத்திர பேச்சாளராக வலம் வந்து கொண்டிருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்திதான். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் 5 கோடி ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 72,000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று ராகுல் காந்தி புதிய அறிவிப்பை வெளியிட்டார். தில்லியில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு தொடர்பான காரிய கமிட்டி கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் 20% குடும்பங்கள் வறுமையில் இருப்பதாகவும் 25 கோடி பேர் வருமானமின்றி தவிப்பதால் அவர்களுக்கு இந்த 72,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் கூறினார். நாட்டில் வறுமையை ஒழிப்பதே காங்கிரசின் இலக்கு என்றும் அதற்காக உருவாக்கப்பட்டதே இந்த நிதியுதவி திட்டம் என்றும் ராகுல் காந்தி கூறினார். ராஜஸ்தான் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசும்போது இது பற்றி குறிப்பிட்ட ராகுல் காந்தி, வறுமையை எவ்வாறு ஒழிப்பதென்பது பற்றி காங்கிரஸ் கட்சி கடந்த 6 மாதங்களாக திட்டமிட்டு வருகிறது என்றும் கூறினார். காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்தால் நாட்டில் ஒருவர் கூட ஏழையாக இருக்க மாட்டார் என்றும் நாட்டிலிருந்து வறுமை முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வேலைவாய்ப்பின்மை குறைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் தலைமையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது 14 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டனர் என்றும் ராகுல் காந்தி கூறினார். தேசிய அளவில் பிரதமர் நரேந்திர மோடியும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் நேரெதிரான பிரச்சாரத்தில் இறங்கியுள்ள போது தமிழ்நாட்டில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் அவரவர் அணி சார்பில் மக்களை சந்தித்து வருகிறார்கள். பிஜேபி அஇஅதிமுக கூட்டணியை ஆதரித்து முதலமைச்சர் மாநிலம் முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையிலிருந்து பிரச்சாரத்தை தொடங்கினார் முதலமைச்சர். சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலும் மெட்ரோ ரயில் உள்ளிட்ட வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதிலும் அதிமுக அரசு சிறப்பாக செயல்படுகிறது என்றும் பெருமிதம் தெரிவித்தார். வீடில்லா ஏழை மக்களுக்கு சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டித்தரப்படும் என்று அவர் உறுதியளித்தார். அரக்கோணம் மக்களவைத் தொகுதியில் அஇஅதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர், இந்த தேர்தல் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கும் தேர்தல் என்பதை உணர்ந்து மக்கள் பிஜேபி அஇஅதிமுக அணிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். 130 கோடி மக்களுடைய பாதுகாப்பை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல். நாடு நலம் இருந்தால்தான் நாம் பலம் பெற முடியும். ஆகவே வலிமையான தலைமை, நிலையான மத்தியிலே ஒரு ஆட்சி ஏற்பட வேண்டும். அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே மாபெரும் கூட்டணி, மெகா கூட்டணியை நாம் அமைத்திருக்கின்றோம். தமிழ்நாட்டில் அஇஅதிமுக ஆட்சியில் நடந்துள்ள சாதனைகளையும் அவர் பட்டியலிட்டார். இலவச பாட புத்தகங்கள், மிதிவண்டி, மடிக்கணினி ஆகியவை மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும், தைவான் நாட்டு உதவியுடன் 20,000 பெண்களுக்கு வேலை கிடைக்கும் வகையில் காலனி தொழிற்சாலை கொண்டுவரப்படும் என்றும் அறிவித்தார். வடசென்னை தொகுதியில் தமது கட்சி அணியின் வேட்பாளரை ஆதரித்து பேசிய முதலமைச்சர், இந்தியாவின் வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் அண்டை நாடுகள் சில பயங்கரவாதிகளை ஏவிவிட்டு இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை அரங்கேற்றுவதாகவும், பிரதமர் நரேந்திர மோடியால் மட்டுமே இதனை முறியடிக்க முடியும் என்றும் கூறினார். நாட்டு மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென்றால் மீண்டும் பிரதமராக மோடி வர வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஆணித்தரமாக குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகள் தரப்பில் நட்சத்திர பிரச்சாரகராக விளங்குபவர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் என்றே கூறலாம். தமிழ்நாடு முழுவதும் அவர் எதிர்க்கட்சி அணி வேட்பாளர்களை ஆதரித்து கூட்டங்களில் பேசி வருகிறார். மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்கும் அரசுகள் மக்கள் நலனில் சிறிதும் அக்கறை காட்டவில்லை என்று தேனியில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசுகையில் குறிப்பிட்டார். மக்கள் நலன்களை கருத்தில் கொண்டே திமுக காங்கிரஸ் கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். திருப்போரூர், மாமல்லபுரம் உள்ளிட்ட தொகுதிகளில் பேசிய அவர், திமுக சுட்டிக்காட்டுபவரே அடுத்த பிரதமர் ஆவார் என்று உறுதிபட கூறினார். மத்தியில் திமுக ஆதரவுடன் ஆட்சி அமைந்து தமிழகத்திலும் திமுக ஆட்சி அமைந்தால் தமிழகத்தின் உரிமைகள் காக்கப்படும் என்றும் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். பொதுவாக வாக்குப்பதிவு முடிந்ததும் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்பதை அறிவதில்தான் மக்களின் ஆர்வம் இருக்கும். அதற்கு தீனி போடுவது போல ஊடகங்களின் கருத்து கணிப்பும் இருக்கும். மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 11ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 19ஆம் தேதி வரை
7 கட்டங்களாக நடைபெற உள்ளதால் ஒரு கட்ட வாக்குப்பதிவு பற்றிய கருத்து கணிப்பு அடுத்த கட்ட வாக்குப்பதிவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை கருத்தில் கொண்டு கருத்து கணிப்பு வெளியிடுவதற்கு தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடு விதித்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் நாளான மே மாதம் 19ஆம் தேதிக்கு பின்னரே கருத்து கணிப்புகளை வெளியிட வேண்டும் என்று ஊடக நிறுவனங்களை தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. தொலைக்காட்சி, வானொலி, கேபிள் நிறுவனங்கள் போன்ற ஊடகங்கள் வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு 48 மணி நேரத்திற்கு முன்னரே விளம்பரங்களை வெளியிட வேண்டும் என்றும், வாக்குப்பதிவுக்கு 2 நாட்கள் இருக்கும் நிலையில் எந்த ஒரு விளம்பரத்தையும் சமூக வலைதளங்கள் கூட வெளியிடக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலுக்காக 26 லட்சம் அழியாத மை புட்டிகளை வாங்குவதற்காக 33 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆர்டர்களை தலைமை தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ளது. 2014ஆம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலின் போது வாங்கியதை விட 4.5 லட்சம் புட்டிகள் அதிகமாக வாங்கப்படுகிறது. உச்சநீதிமன்றமும் தனது பங்குக்கு கண்டிப்பான உத்தரவை பிறப்பித்துள்ளது. பொது இடங்களில் அரசியல் கட்சிகள் விளம்பரங்கள், வாசகங்களை எழுதி பிரச்சாரம் செய்வதற்கு அது தடை விதித்துள்ளது. தொண்டு அமைப்பு ஒன்று தொடர்ந்த வழக்கில் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. பொது இடங்களில் அரசியல் கட்சிகள் விளம்பரம் செய்வதை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து தமிழக அரசு கொடுத்த பதிலின் அடிப்படையில் பாலங்கள், நெடுஞ்சாலைகள், மலைகள், பாறைகள் போன்றவற்றில் அரசியல் கட்சிகள் விளம்பரம் செய்வதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்தது. தேர்தல் நடைபெறும் நாளான ஏப்ரல் 18ஆம் தேதி தமிழ்நாட்டில் அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிக்கையில் செலாவணி முறிச்சட்டத்தின் கீழ் தேர்தல் நடைபெறும் 18ஆம் தேதி வியாழக்கிழமை பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பு மக்களவைத் தேர்தலில் சூடான விவாதத்தை சந்தித்தது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அறிவித்த ஏழை மக்களுக்கு குறைந்தபட்ச வருவாய் திட்டம்தான். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் 5 கோடி ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 72,000 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்பது அவரது அறிவிப்பாகும். இந்த அறிவிப்பு எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியமானது என்று ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி தரப்பில் கேள்வி எழுப்பப்படுகிறது. ஜவஹர்லால் நேரு காலத்திலும் இந்திரா காந்தி ஆட்சியின் போதும் அதன் பின்னர் காங்கிரஸ் ஆட்சியிலும் அறிவிக்கப்பட்ட வறுமை ஒழிப்பு திட்டங்களின் கதி என்ன என்பதுதான் ஆளும் தரப்பில் எழுப்பப்பட்ட முக்கிய கேள்வியாகும். குறைந்தபட்ச வருவாய் என்று கூறி ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் நலத்திட்டங்களின் ஒதுக்கீடுகளை வெட்டி விடுவார்கள் என்று நிதியமைச்சர் அருண்ஜேட்லி கூறினார். மற்றொரு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியோ மற்றொரு முக்கியமான கேள்வியை எழுப்பினார். குடும்பத்திற்கு 72,000 ரூபாய் ஒதுக்குவது என்றால் ஆண்டுக்கு 3,54,000 கோடி ரூபாய் தேவைப்படும். அந்த தொகையை எங்கிருந்து பெறுவீர்கள் என்று கேள்வி எழுப்பியதுடன் அரசின் வருவாய் முழுவதையும் இப்படி செலவிட்டால் கட்டமைப்பு பணிகளுக்கு எங்கிருந்து பணம் கிடைக்கும் என்றும் கேட்டார் அவர். இது நடைமுறைக்கு ஒவ்வாதது, பொருளாதார நிபுணர்கள் ஏற்க மாட்டார்கள் என்றார். ஏழைகளுக்கு குறைந்தபட்ச வருவாய் வழங்குவதால் நடைமுறையில் இருக்கும் நலத்திட்டங்களின் ஒதுக்கீடுகளை குறைக்க கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா வலியுறுத்தினார். காங்கிரஸ் தரப்பில் இதற்கு உடனடியாக பதிலளித்தார் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம். ஏழைகள் குறைந்தபட்ச வருவாய்க்கு ஒதுக்கப்படும் தொகை உள்நாட்டு ஒட்டுமொத்த உற்பத்தியான ஜிடிபியில் வெறும் 1.8% தான் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது என்றும் இது ஒன்றும் நடைமுறைக்கு ஒவ்வாதது அல்ல என்றும் கூறினார். ரிசர்வ் வங்கியின் முன்னாள் கவர்னர் ரகுராம் ராஜன் உட்பட பொருளாதார நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்திய பிறகே இந்த திட்டத்தை ராகுல் காந்தி அறிவித்தார் என்பதும் அவரது பதிலாகும். இந்த குறைந்தபட்ச வருவாய் திட்டத்தை செயல்படுத்துவதால் நடைமுறையில் இருக்கும் நலத்திட்டங்களின் ஒதுக்கீடு குறைக்கப்பட மாட்டாது என்றும் ஆணித்தரமாக கூறினார். இதே கருத்தை ரகுராம் ராஜனும் வெளியிட்டார். பசிப்பிணியும் அதனால் ஏற்படும் போஷாக்கின்மையும் பல கேடுகளுக்கு வழிவகுப்பதால் அதனை போக்குவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு அவசியம் என்றும் அவர் கூறினார். ஏழைகள் கையில் மாதந்தோறும் குறிப்பிட்ட வருவாய் கிடைப்பது வாங்கும் சக்தியை அதிகரிக்கும், அதன் மூலம் பொருளாதாரம் செழிக்கும் என்றும் அவர் கருத்து தெரிவித்தார். இப்படி மிகப்பெரிய சர்ச்சையை காங்கிரஸ் கட்சியின் அறிவிப்பு உருவாக்கியுள்ள போதிலும் அதற்கு நேரடி எதிர்ப்பு தெரிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த மாதம் 18ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடக்க உள்ள தமிழ்நாட்டின் 39 மக்களவை தொகுதிகளுக்கும் 18 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் போட்டியிடும் வேட்பாளர்கள் இறுதி பட்டியல் அறிவிக்கப்பட்டுவிட்டது.
மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இந்த முடிவுகளை அறிவித்திருக்கிறார். 39 மக்களவை தொகுதிகளுக்கு 1584 மனுக்கள் தாக்கலானதில் 655 மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு 932 மனுக்கள் ஏற்கப்பட்டதாக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். வேட்பு மனுக்களை விலக்கிக் கொள்வதற்கு கடைசி நாள் வரை சுயேட்சைகள் பலரும் மனுக்களை விலக்கிக் கொண்டதால் 845 பேர் இறுதியாக களத்தில் உள்ளார்கள். அதிகபட்சமாக கரூர் தொகுதியில் 42 பேரும், அதற்கடுத்தபடியாக தென் சென்னையில் 40 பேரும் களத்தில் உள்ளனர். நீலகிரி தொகுதிதான் மிக குறைந்த வேட்பு மனுக்களை கண்டது. முன்னாள் அமைச்சர் ராசா உட்பட 10 பேர் மட்டுமே களத்தில் உள்ளார்கள். கன்னியாகுமரி தொகுதியில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மீண்டும் போட்டியிடுகிறார். மாநிலங்களவை திமுக உறுப்பினர் கனிமொழியும் மாநில பிஜேபி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும் தூத்துக்குடியில் நேரடியாக மோதுகிறார்கள். சிவகங்கை தொகுதியில் பிஜேபி செயலாளர் ராஜாவுடன் முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரம் போட்டியிடுகிறார். மத்திய சென்னையில் முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் திமுக சார்பிலும், தேனி தொகுதியில் துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் குமார் அஇஅதிமுக சார்பிலும் மனு தாக்கல் செய்துள்ளார்கள். இது ஒருபுறம் இருக்க, தேர்தல் நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் நடக்க தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட தீவிர நடவடிக்கைகளில் நாட்டிலேயே அதிக அளவாக 613 கோடி ரூபாய் ரொக்கம் கைப்பற்றப்பட்டுள்ளது. இது தவிர 223 கிலோ தங்கம், 69 கிலோ வெள்ளி முதலியவையும் கைப்பற்றப்பட்டுள்ளன. நடத்தை விதிகளை மீறியதாகவும் இதர குற்றங்களுக்காகவும் திமுகவுக்கு எதிராக 10 வழக்குகளும், அஇஅதிமுகவுக்கு எதிராக 9 வழக்குகளும், பிஜேபிக்கு எதிராக 2 வழக்குகளும், பாமகவுக்கு எதிராக 3 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த விவரங்களையும் தலைமை தேர்தல் அதிகாரி செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு 10 நாட்களுக்கும் குறைவாக இடைவெளி இருந்தபோதுதான் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேர்தல் அறிக்கையை அதன் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி வெளியிட்டார். அறிக்கையின் முதல் பக்கத்திலேயே நாட்டை நடத்தி செல்லும் கொள்கையில் அடிப்படை மாற்றம் வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருந்தது. வேலை செய்வதை அடிப்படை உரிமையாக்க வேண்டும், முதியோர் ஓய்வூதியம் 6000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட வேண்டும், தொழிலாளர் குறைந்தபட்ச ஊதியம் 18,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்பது அதன் முக்கிய அம்சங்களாகும். விவசாயிகளுக்கு உற்பத்தி செலவை காட்டிலும் 50% கூடுதல் விலை வழங்கப்பட வேண்டும் என்பதும் அதில் முக்கியமானது. 3ஆம் பாலினத்தவர் நலன் பேண தனி சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என்பதும் அதில் முக்கியமானது. மற்றொரு இடதுசாரி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேர்தல் அறிக்கையை அதன் மூத்த தலைவர் ராஜா வெளியிட்டார். குறைந்தபட்ச ஓய்வூதியமாக 9,000 ரூபாய் வழங்கப்படும் என்பது அதில் பிரதான அம்சமாகும். விவசாயிகள் கடன் மொத்தமாக தள்ளுபடி செய்யப்படும், விவசாய தொழிலாளர்களுக்கு தனி சட்டம், வேளாண் துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை ஆகியவை அதில் குறிப்பிடத்தக்கவை. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் வேலை நாட்களை 200 நாட்களாக அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதும், அதற்கான ஊதியத்தை குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கவை. கொரேஷியா, பொலிவியா, சிலி ஆகிய நாடுகளில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இந்த வாரத்தில் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் குறிப்பிடத்தக்கது. பயணத்தின் முதற்கட்டமாக கொரேஷியா சென்றபோது தலைநகர் ஜாக்ரெப்பில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. கொரேஷிய தலைநகரில் குடியரசுத் தலைவருக்கு அந்த நாட்டின் உயரிய விருதான மன்னர் தோமிஸ்லாவ் விருது வழங்கப்பட்டது. இந்தியா கொரேஷியா ஒத்துழைப்பை மேம்படுத்தி ஒட்டுமொத்த உறவுகளில் முன்னேற்றம் ஏற்பட ஆற்றிய சிறப்புமிக்க பங்களிப்பிற்காக அவருக்கு இந்த விருதினை கொரேஷிய அதிபர் வழங்கினார். இந்த விருதினை இந்தியா கொரேஷியா நட்புறவுக்கு ராம்நாத் கோவிந்த் அர்ப்பணித்தார். கொரேஷிய அதிபருடன் ராம்நாத் கோவிந்த் விரிவான பேச்சு நடத்தினார். இரு நாடுகளுக்கிடையே தூதுக்குழு நிலையிலான பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றன. ஜாக்ரெப் நகரில் இந்திய வம்சாவளியினர் ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்திலும் குடியரசுத் தலைவர் கலந்து கொண்டு பேசினார். உலக அரங்கில் இந்தியா தொடர்ந்து மேற்கொண்டு வரும் தீவிரவாதத்திற்கு எதிரான கருத்துக்களை அந்த கூட்டத்திலும் குடியரசுத் தலைவர் வலியுறுத்தினார். தற்போதைய சூழலில் தீவிரவாதத்தை ஊக்குவிப்பவர்களையும்
ஆதரிப்பவர்களையும் கண்டறிந்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலை எழுந்துள்ளது என்றும் இந்திய மக்களின் பாதுகாப்பையும் நலனையும் காக்க தமது அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் என்றும் கூறினார். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் இந்தியாவுக்கு கொரேஷியா அளித்து வரும் ஆதரவுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். உலக பொருளாதார வளர்ச்சிக்கு இந்திய பொருளாதாரம் ஒரு தூண்டுகோல் என்றும் அவர் குறிப்பிட்டார். அங்கு நடைபெற்ற யோகா, நடனம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை அவர் பார்த்தார். இந்திய கொரேஷிய பொருளாதார கருத்தரங்கிலும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உரையாற்றினார். கொரேஷிய பயணத்தை முடித்துக்கொண்டு பொலிவியா சென்ற ராம்நாத் கோவிந்துக்கு பொலிவியாவின் சாந்தா குரூஸ் விமான நிலையத்தில் அந்நாட்டு அதிபர் ஈவோ மொரேல்ஸ் நேரில் வரவேற்பளித்தார். தொடர்ந்து முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையும் குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டார். சாந்தா குரூஸ் நகரத்தின் சாவி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்துக்கு வழங்கப்பட்டு அவர் கௌரவிக்கப்பட்டார். பின்னர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய குடியரசுத் தலைவர், இந்தியா பொலிவியா நாடுகளின் உறவில் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று குறிப்பிட்டார். பொலிவியா நாட்டிற்கு சென்ற முதல் இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய ராணுவத்தின் முப்படைகளும் நாட்டில் இயற்கை சீற்றத்தால் மக்கள் பாதிக்கப்படும் போது மின்னல் வேகத்தில் வந்து இந்த மக்களுக்கு உதவுவதை அநேகமாக ஒவ்வொரு ஆண்டும் நாம் காண்கிறோம். ஆனால் இதே வேகத்தில், இதைவிட அதிகமாக வேகத்தில் வெளிநாடுகளில் இயற்கை சீற்றம் ஏற்படும் போது நமது வீரர்கள் முன்னணியில் நின்று உதவுவதை இந்த வாரத்திலும் காண முடிந்தது. ஆப்பிரிக்காவின் மொசாம்பிக் நாடு இடாய் என்னும் புயலினால் பாதிக்கப்பட்டு தென்னாப்பிரிக்காவின் அருகே கிழக்கு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டு மொசாம்பிக், ஜிம்பாப்வே, மலாவி ஆகிய நாடுகளில் 134 பேர் உயிரிழந்தனர். இந்த இயற்கை சீற்றத்தை சமாளிக்க உதவுமாறு இந்திய அரசை மொசாம்பிக் அரசு நாடியது. உடனடியாக நமது அரசு 3 கடற்படை கப்பல்களை அங்கு அனுப்பி வைத்தது. மொசாம்பிக் சென்ற நமது கடற்படை வீரர்கள் புயலில் சிக்கி தவித்த 192 பேரை மீட்டார்கள். புயல் பாதித்த பகுதிகளில் மருத்துவ முகாம்களை அமைத்து பாதிக்கப்பட்ட 1381 பேருக்கு சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. அது மட்டுமன்றி பாதிக்கப்பட்ட இடங்களில் மக்களுக்கு தேவையான உணவும் தண்ணீரும் இந்திய ஹெலிகாப்டர்கள் மூலம் விநியோகிக்கப்பட்டது. இதேபோல் புயலால் பாதிக்கப்பட்ட ஜிம்பாப்வே, மாலாவி நாடுகளுக்கும் இந்தியாவின் சார்பில் உதவிகள் அளிக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி குறித்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை news2007@gmail.com.